கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசன தியானம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1 சங்கீதம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் நமக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தி நமக்கு சொல்லுகிறது. முதலாவது இந்த வசனத்துக்கு ஆப்போசிட்டா நம்ம என்ன செய்யறோம் முதல்ல பார்த்தாதான் இந்த வசனத்தை நம்ம அளவுகோலா வைக்க முடியும். அநேக கிறிஸ்தவருடைய வாழ்விலே ஒருவேளை சிலர் காலையில் கொஞ்சம் ஜெபிக்கிறது, கொஞ்சம் வேதம் வாசிக்கிறது, சிலர் ஈவினிங் ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது. இது ரெண்டும் இல்லாதவங்க ஒரே ஒரு நாள் சபைக்கு வந்து அந்த சபைக்கு உண்டான இன்னைக்கு வேத வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது செய்தியை கேட்டுட்டு போறவங்களாக பலர் இருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு வார்த்தை மிக 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 நமக்கு ஒரு வலியுறுத்துதல், பிரியமாய் இருந்து. இப்போ இந்த சரீரம் வெறும் தலையா இருந்தா அது ஒரு சரீரமா இல்லை, 2 கை வச்சுக்கிட்டு ஒரு சரீரம் இருந்தா அது ஒரு சரீரமா இல்லை. இந்த சரீரம் எப்படி உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலுக்கும் எல்லாமே இருந்தாதான் அது ஒரு முழுமை அடைந்த சரீரம். இல்லைன்னா ஒரு பிச்சைக்காரனை பார்ப்போம், பாவமாக இருக்குன்னு நான் இன்னைக்கு 100 ரூபா கொடுத்தேங்க ஒருத்தனுக்கு நம்ம சொல்கிறோம்னு வைங்களேன். அவன்கிட்ட ஏதோ ஒரு அங்க குறைவு, அந்த சரீரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை. அது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டால் அவனை பார்க்கவே பாவமாக இருந்துங்க, 2 கையுமே இல்லைங்க அவனுக்கு. நான் 10 ரூபாய்க்கு மேலே ஒருத்தனுக்கு போட மாட்டேன். நானே எப்படி 100 ரூபா அவனுக்கு போட்டேன்னா அவன் கழுத்தில் தொங்கிட்டுருக்கிற பையில நான் தான் அந்த 100 ரூபாய் வச்சேன். அவ்வளோ பாவமாக இருந்தது. எப்படி சாப்பிடுவான், என்ன செய்வான்? ஸோ தேவ ஜனமே, ஒரு மனிதனை இன்னொரு மனிதனுடைய குறைபாடுகளை வைத்து நாம் ஒரு பாவம் பார்த்து நம்ம செய்கிற தர்ம காரியங்கள்லாம் இருக்கு. ஆனால் வேதம் இதை தாண்டின ஒரு மகிமை. இப்போ நம்மள இங்க வேதம் 2 விதமான ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்குது. பிரியமா இருந்து லாஸ்ட்ல பாக்கியவான். அப்போ பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், ஒரு சுலாக்கியங்கள், ஒரு முழுமை அடைகிற ஒரு காரியம் எங்க இருக்குன்னா வேற எதுலையுமே இல்லை, ஒரு தியானத்தில் இருக்குது. நாட் ஜஸ்ட் பை ரீடிங் த பைபிள். நேர் காலில் வேதம் வாசித்தீங்களா அப்படின்னு சபையில கேட்கறது உண்டு. விசுவாசிகளை பார்த்து கேட்பாங்க, இன்னைக்கு வேதம் வாசித்தீங்களா, கை தூக்குங்க. நான் சொல்றத வாசிக்கிறதெல்லாம் எந்த விதத்திலுமே உதவாது. அது சும்மா ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்து போட்டு வந்தது மாதிரி. இது ஹோம்ஒர்க் கிடையாது. கிளாஸ்ல டீச் பண்ணும் போதே அந்த குழந்தை புரிஞ்சுக்கணும். இந்த ஹோம்ஒர்க் போய் போட்டாதான் எனக்கு இது பிராக்டிஸ் ஆகி புரியும் என்பதற்காக பள்ளிக்கூடத்தில் நடத்துற பாடத்திட்டம் வேதம் கிடையாது. நீ எங்க இருந்து படிக்கிறியோ ஆவியானவர் உனக்கு டீச் பண்றவரா இருக்கிறார். விளங்குதுங்களா? பள்ளிக்கூடத்துக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய டீச்சிங்க்கும் நீ எங்க இருந்து நீ வேதத்தை வாசிக்கிறியோ அந்த இடம் ஒன்ன உருவாக்கும். அப்போ இரவும் பகலும் அப்படி என்பதற்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடியில ஒரு 5 ஒரு ப்ரொபோர்ஷன்ஸ் தான் முக்கியம். மெய் அப்படி என்றால் என்ன? ஜெனரலா இந்த சரீரம், கண், காது, மூக்கு, செவி. மெய், வாய், கண், மூக்கு, செவி. இது கிருபையை நமக்கு காண்பிக்கிறது. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற கண், மெடிடேட். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காது, வாயோட வாசிக்காத, வாசிக்கிறதுல காதுல கேட்கவை. நீ கேட்கிற பொழுது நீ நிக்கிற இடம், நீ உட்கார்ந்து படிக்கிற இடம் தேவனுடைய அந்த பரிபூர்ண ஒரு சுவாசத்துக்குள்ளாக ஒரு வாசனையை கொடுக்கும், ஒரு சமாதானத்தை கொடுக்கும். இந்த சரீரத்துக்குள்ள ஒரு அசைவை பார்க்கலாம். காண்கின்ற கண்ணை கொண்டு வாசிக்கப்படுகிற சத்தத்தை கொண்டு இந்த காதுகளில் கேட்கப்படுகிற அந்த சத்தம் உள்ள நாடி நரம்புகள்ல போய் நீ இருக்கிற இடம் ஒரு பரிமள தைலத்தின் மகிமை உள்ள இடமாக மாறும். டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாடிக்குள்ள வரும். அதைத்தான் இந்த ஒரு வசனத்துல பரிசுத்த ஆவியினாலே அருமையான ஒரு சங்கீதம் ஏற்றப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
The word இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்ற ஒரு வார்த்தை. இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி இவைகள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்குமானால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற வார்த்தை உனக்குள்ள அபிஷேகத்தோட அபிஷேகமா அது இறங்கும். இறங்கும் போது உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் டிரான்ஸ்பர்மேஷன் நீங்க பார்க்க முடியும். உள்ள வியாதி வராது, உள்ள கவலை வராது, உள்ள கண்ணீர் வராது, உள்ள தெய்வீகமற்ற சூழல்கள் வராது. 25 ஆண்டுகள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒருவரை சந்தித்தேன். அவர் சொன்னாங்க, பாஸ்டர், ஏகப்பட்ட வசனம் தியானம் பண்ணிட்டேன், ஏகப்பட்ட நேரம் ஜெபிச்சுட்டேன், ஏகப்பட்ட உபவாசங்கள் இருந்துட்டேன். நான் சொன்னேன், எல்லாமே தியானிக்கப்பட்டதல்ல, வாசிக்கப்பட்டது. நீங்க தியானிக்கப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா உங்க முக சாயல் இது இல்லை. நீங்கள் தியானத்துக்குள் கடந்து வந்திருக்கிறீங்கன்னா உங்க நிலை இது கிடையாது. நீங்க தியானத்தில் இருந்திருப்பீர்களானால் உங்க சரீரம் மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் இந்த பூமியிலே உங்களை பார்க்கிறது போது உங்களை அடையாளமாய் சொல்லுவார்கள். நடந்தது என்ன தெரியுமா? பாடி பூரா சர்ஜரி, பாடி பூரா கவலைகள், பாடியில் இருக்க சிந்தை கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறது. பாடி அவங்களுடைய சரீரத்தினாலே அநேகருக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தேவ ஜனமே, இதுதான் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷனுடைய பாக்கியவான் தனமா? தேவ ஜனமே, people don't meditate with their eyes, they don't meditate with our ears, they don't meditate with our mouth, they don't meditate with the breath of the Lord that given to them, they don't meditate with the whole body. வாசிக்கிற வேத வார்த்தை யார் வேணா வாசிக்கலாம். தியானம் பண்ணுகிற மனுஷன் யாரா இருப்பான் என்றால் பாக்கியவான தவிர அந்த இடத்துல வேற ரிசல்ட் கிடையாது. வேதம் பொய்த்தது அல்ல, குறை வேதத்தில் அல்ல, வேத வார்த்தையிலும் அல்ல. அவர் தாட் இஸ் டிஃபரண்ட். அன்னைக்கு காலையில் ஜெபிச்சிட்டேன். காலைல நீங்க சொன்ன மாதிரி ஓடிட்டு போற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இவைகள் எல்லாம் சதா காலங்களிலும் இந்த சுவாசத்துக்குள்ளாகவும் இந்த உணர்வுகளுக்குள்ளாகவும் இருக்கிற எந்த மனுஷனோ அவன் வேதத்துக்கூடாகவே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். சோ இதை தாண்டி ஏமாற்றுகிற, தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டிருக்கிற எந்த கிறிஸ்தவனுடைய வாழ்வை பார்த்தீங்கன்னா he will never shine before the Lord. அவனால் ஒளியை கொடுக்கிறவனாக தேவனுக்கு முன்பாக நிற்கவே முடியாது. காரணம், he is dodging the word of the Lord. அவன் தேவனுக்கு முன்பாக மாய்மாலக்காரனா இருக்க, அந்த வார்த்தைக்கு முன்பாக அவன் தியானிக்கிற மனுஷனாக அல்ல. தேவச்சனமே, நம்மை சிந்தித்து பார்ப்போம். Or am I with the word of the God? நான் தேவனுடைய வார்த்தையோடு கூட என் கண், காது, மூக்கு, என்னுடைய வாயின் வார்த்தைகள், இந்த சரீரம் இணைக்கப்பட்டிருக்கிறதா? இன்னையிலிருந்து ஆண்டவரோடு கூட தியானித்து இணைவோம். தேவ வார்த்தை உன்னையும் என்னையும் உருவாக்கும். ஹல்லேலூயா.